ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சனிக்கிழமை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் பயங்கரமாக இருக்குது. பார்க்கும்போதே அழுகழுகையாக வருதுங்க. ஐயோ இதெல்லாம் வந்து விலைக்கு போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வந்து விளக்கணுமே அப்படின்னு. இதில் சாயந்தரம் சேர்ந்த பாத்திரம் தாங்க. சாயந்தரம் வந்து கொஞ்சம் பலகாரம் செஞ்சேங்க. அதை வந்து ரெசிபி வீடியோ வேறு எடுத்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பஜ்ஜி மாவு வந்து எப்படி வீட்டிலே வந்து ரெடிமேடாக தயார் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேங்க. அதுக்காக எடுத்தது. அதுலேயும் வந்து பலகாரமும் வந்து பண்ணி காமிச்சிருப்பேங்க. அதாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே பாத்திரம் கிடந்துச்சு. அதையும் வந்து எடுத்து போட்டு ஒரு வழியை வந்து அடுப்பையும் தொடச்சி விட்டுட்டு சமைச்சிடலாம். தக்காளி சாதம் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சிம்பிளாக. அதாவது பாட்டி காலத்து சமையல் தாங்க. ஏதாவது எங்கள் அம்மாயிலே இப்படி தான் செய்வாங்க. குக்கர் வச்சுக்கலாங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பட்டை வகை சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி எல்லாம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயமாக பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் வந்து அரிஞ்சுக்கிட்டேங்க. 2 தக்காளி வந்து அரிஞ்சிருக்கேன். வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி வந்து நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கி வந்துருட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து அம்மியில் அரைக்கிறதுக்கும் டைம் இல்லை. கொஞ்சோண்டு தான் இருக்குது. அதை மிக்சிலேயே அரைக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு இப்படி தட்டி சேர்த்துக்கலாம் அப்படின்னு தாங்க வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். இடிகள் வந்து நம்மக்கிட்ட இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா இடிகளுக்கு பதிலாக டம்ளரில் தான் வந்து இடித்து இந்த மாதிரி பருப்பு மத்து வச்சு இடித்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து இடித்து சேர்த்துருக்கணுங்க. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு வந்து அரிசி வந்து சேர்த்துருக்கணுங்க. 1 டம்ளர் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.25 அளவுக்கு வந்து நான் என்னுடைய சாப்பாட்டு அரிசிக்கு அளவு வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 4 விசில் வரட்டுங்க. விசில் வர கேப்பிலேயே பார்த்திங்கன்னா நான் வந்து மாவெல்லாம் ஆட்டி வச்சுருந்தேங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு கரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. விசில் வந்து வெயிட்லாம் அடங்கிருச்சுங்க. இப்போ வந்து சாதம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக நமக்கு பிரியாணி சுவையில் தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிருக்குங்க.